எடப்பாடி பழனிசாமி மதுரை வருகை குறித்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடு முழுவதும் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் 1ஆம் தேதியில் இருந்து 4 நாட்களுக்கு மதுரையில் பிரச்சார பயணம் செய்ய உள்ளார். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் தலைமையில் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கான அழைப்பிதழை வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள வணிக வளாகங்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் பொதுமக்களுக்கு அழைப்பிதழை வழங்கி அழைப்பு விடுத்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், மதுரையில் செப்டம்பர் 1ஆம் தேதியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் சுற்றுப்பயணம் செய்கிறார். இதற்காக மதுரை ஆளும் மீனாட்சி அம்மன் கோவிலில் மங்கையர் கன்னி மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு அழைப்பிதழ்களை வழங்கி சுவாமி தரிசனம் செய்துள்ளோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மதுரை மாவட்டத்திற்கு 8000 கோடிக்கு மேல் திட்டங்களை வழங்கி இருக்கிறார். மதுரையில் முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மக்களின் அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரம் குடிநீர் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் இந்த பிரச்சார பயணத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் தெரிவித்தார். அந்த எழுச்சி பயணம் வெற்றி பெற வேண்டும். அவர் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும். மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர வேண்டும். புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்துக்கு மக்களுக்கு கொடுத்து மக்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காக மதுரையை ஆளுகின்ற அங்கேயத்தினி மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களை இருவரையும் அழைப்புதல் கொடுத்து வணங்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும், அனைத்து மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேண்டுவதற்காக வேண்டுதல் செய்துவிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கியிருக்கிறார். ஏறத்தாழ 8000 கோடிக்கு மேல் திட்டங்களை வழங்கி இன்றைக்கு மதுரையில் பல்வேறு பகுதியில் சுவையான நீர், முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இன்னைக்கு பல்வேறு பகுதியில் செயல்படுத்தப்பட்டு ஒரு இல்லத்திற்கும் எந்த விதமான தங்கு தடையின்றி 24 மணி நேரம் அந்த குடிநீர் வழங்குகின்ற நிகழ்ச்சியை 1296 கோடி ரூபாய் திட்டத்தில் தொடங்கி தன் பொற்கரங்களால் தொடங்கி வைத்த அந்த திட்டமானது இன்றைக்கு மதுரையிலே சிறப்பாக பல்வேறு பகுதியிலே மக்கள் அனுபவித்து வருகிறார். இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமானது தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் 2 தலைமுறைக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மதுரை மக்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 24 மணி நேரம் தங்குதடையின்றி எந்த நேரத்திலும் அவர் இல்லத்திலிருந்தே தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம். மதுரை மக்களுக்கு இந்த குடிநீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் மதுரைக்கு வருகிறார். மதுரையில் எண்ணற்ற திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். பறக்கும் பாலங்கள், சாலை வசதி, வானளாவிய கட்டடங்கள், அரசு பொது மருத்துவமனைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு கட்டடங்கள், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு துணை கட்டடங்கள், மதுரையின் போக்குவரத்து நெரிசலை போக்கின்ற வகையில் வையாற்றின் இருவரமும் இருவழி சாலைகள், தடுப்பு அணைகள், குடிநீர் மராமத்து மூலமாக மதுரை மக்களுக்கு நிலத்தடி நீர் கூடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு கரையெல்லாம் வலுப்படுத்தி எல்லா இடங்களிலும் மழைநீர் சேமிக்கின்ற காட்சியும். அதனால் இந்த மதுரை மக்கள் குடிநீர் பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற திட்டங்களை கொடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருகிறார்கள். அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்கு தான் மதுரை மாநகர் மாவட்ட கழகம் இன்றைக்கு எழுச்சியாக தன் பயணத்தை தொடங்குகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த மதுரைக்கு கொடுத்த எந்த அரசும் எந்த தலைவரும் கொடுக்காத திட்டங்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். தொலைநோக்கு பார்வையோடு அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே கூட நீங்கள் அருகாமையில் இருக்கிற நம்மளோட புது மண்டபம் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க அந்த வரலாற்று புதினங்கள்லாம் மக்களுக்கு தெரிகின்ற வகையில் இங்கிருந்து ஆக்கிரமித்திருந்த கடைகள்லாம் அப்புறப்படுத்தி கற்பட்டி சத்திரத்துக்கு மாற்றியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். மாசு வீதியிலும் உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்து கொடுத்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலை அருகாமையில் மகாலை புதுப்பித்து மகாலை அருகாமையில் 2 கோடிக்கு உலகத்தரம் வாய்ந்த பூங்கா அமைத்து கொடுத்தவர். நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளத்தை தொடர்ந்து நிறையிற அளவுக்கு தடுப்பணை அமைத்து மதுரையில் 4 தடுப்பணைகள் வையாற்றின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு அந்த தடுப்பணை அது ஏவி பிரிட்ஜ் அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்க தடுப்பணையின் மூலமாக பனையூர் வாய்க்கால் மூலம் தங்குதடையின்றி இன்னைக்கு மாரியம்மன் தெப்பக்குளம் நிறைந்து இருக்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் அனுபவிக்கிற மக்கள் இந்த திட்டங்கள்லாம் கொடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் பார்க்க அவர்களை அழைப்பதற்கு தான் இன்று முதல் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு பகுதியும் செல்கிறோம். அதிகமான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.